என்னுடைய வாழ்க்கையில் 5 வயதில் நான் மரித்து போயிருக்க வேண்டியது, என்னுடைய ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்ததுனால நான் சாக வேண்டிய அந்த சூழ்நிலையில எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸ் கூட சொல்லிட்டாங்க, உயிர் கிடைக்குமா தெரியாது, கத்தி எங்க கையில இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண போறோம், உயிர் கொடுக்கறது ஆண்டவர் தான், ஜோம் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. ஆனா என்னுடைய தகப்பனார் முழங்கால் படியிட்டு ஜோம் பண்ணும் போது, ஆண்டவரே இந்த ஜீவனை கொடுத்தா ஊழியத்துக்கு, எடுத்தா நீங்க எடுத்துக்கோங்க, சந்தோஷமாய் கொடுக்குறோம், ஆனா ஜீவனை கொடுத்துட்டீங்கன்னா ஊழியத்துக்கு கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க என்னை அர்ப்பணித்தாங்க. உண்மையிலே நான் சொல்லுவேன், எனக்கு மட்டும் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரலன்னா எங்கள் அப்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்களான்னா ஒப்பு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் எனக்கு நான் பிறக்கும் போதே, என்னுடைய தாயின் கருவில் தோன்றும் போதே என் ஹார்ட்டில் ஒரு ஓட்டையை வச்சு அவர் என்னை வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார் என்னுடைய வாழ்க்கை குறித்து. நான் ஒரு கிராமத்தில், நான் திருநெல்வேலியில் கடைசியில் ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண். ஆனால் ஆண்டவர் பாருங்க, என் மேலே ஒரு திட்டம் வச்சதினால, என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னமே எனக்குன்னு ஒரு பிளான் போட்டதுனால அது அப்படியே ஆண்டவர் எக்ஸிக்யூட் பண்ணி ஆப்ரேஷன் வழியாக கொண்டு வந்து, அப்படியே கொண்டு வந்து ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்து இன்னைக்கு உங்கள் முன்பாக கொண்டு வந்து கத்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்ச ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்ம நோக்கத்தை அறியாததுனால தான், நம்ம மேல இருக்கிற ஒரு திட்டத்தை நம்ம அறியாததுனால தான் நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ வாழ்ந்தோம். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம். இல்ல, நீங்க உலகத்தை கலக்கிறவர்கள். ஆமென். ஆச்சரியம் ஊட்டக்கூடிய பெண்கள், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள்.